முகம் மட்டும் தெரியாமல் நீங்க நோண்டி திங்கிறவங்க எதுக்கு கோவப்படுற? ரவுடித்தனம் பண்றீங்களா இங்க வந்து? ஆமாங்க, அவர் மேல அடி விழுந்தது. ஆமாங்க, அவர் மேல அடி விழுந்தது. அது திடீர்னு யாராரோ அடிச்சிட்டாங்க. அவர் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரு. கொண்டு வந்து பக்கத்துல வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்களா இன்னும் இப்ப தெரியும். சார் எலெக்ஷன் நடிகைகள் மேல கை வைக்க கூடாது சார். நான் கையெழுத்து வந்து அடிக்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. ஆள வச்சு அடிக்கிறாங்க. தோத்துருவோம்னு பயம் வந்துருச்சு. சங்கீதாவை அடிக்க போயிருக்காரு. அதான் சரத்குமார் அடிக்க போனாராம். சொன்னார்லப்பா, விஷால் தான் சொன்னார். அவர் தான் பார்த்துருக்காரு. அடிக்க நாங்கள் வெளியே வந்து பேட்டி கொடுத்துருந்தேன். அவர் அடிக்க போயிருக்காரு. அடிக்க போனோன்னா கூட இருக்க ஒரு 40 ரவுடி எல்லாம் சேர்ந்து அப்படின்னு வந்திருக்காங்க. ஒன்று இவர் போயிருக்காரு. நீ என்னடா இவரை போட்டு அடி சட்டையெல்லாம் கழிச்சிருக்காங்க. ஆனால் அதை மீறி அவர் எலெக்ஷன் நிப்பாட்ட பார்க்குறாங்க, நம்ம ஆளு ஓட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அப்பயும் பிடிச்சி வெளியே தள்ளுறாங்களாம். மெம்பர்ஷிப் கார்டுலாம் வச்சுக்கிட்டு சார் நடிக்க மாதிரியே இல்லை சார். அந்த ஆளு நான் மூச்சு பார்த்ததே இல்லை சார். யார் கையில மெம்பர்ஷிப் கார்டு இருக்குன்றது அவங்க கட்சிக்காரா அடியாளா வெளியாளா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நடிகர் சங்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே 18 வருஷமா இருக்கவங்களுக்கு காடை கடை. ஆனா நேத்து வந்தவங்க வந்து காடை வச்சுட்டு போறாங்க. அதான் எப்படின்னு தெரியலங்க. என்ன மாயம் மந்திரம் என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. இந்த கடவுளாலையும் இதை திருத்தவே முடியாதுங்க. இந்த சங்கத்தை மீட்டவே முடியாதுங்க. இங்க வந்து சரத் சாரும் விஷால் சாரும் பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் வந்து கையில இருந்து எங்க பேம்ப்ளெட் எடுத்து கீழே போடுறது, அவங்க பேம்ப்ளெட் கையில தடிக்கிறது. எதுக்கு பண்றீங்கன்னு சங்கீதா கேட்டப்போ கை வாங்கினார் சரத்குமார். ஒரு நிமிஷம் எலெக்ஷன் எக்காரத்துக்கும் நிக்காது. உங்களை யார் அடிச்சா சொல்ல மாட்டேன் சார். இல்ல நீங்க தான் சொல்லணும் சார். நடந்து விடுங்க. எலெக்ஷன் நிக்காது. பேர் சொல்லுங்க சார். ஆனா உங்களுடைய ஆதரவு நடிகைகளுக்கு வந்து நெட்ஃபிக்ஸ் டவுன் பண்ணுங்க மைக்க கொடுக்கறாங்க. ஏய் கேமரா என்ன அடிச்சாலும் என்ன பண்ணாலும் இந்த எலெக்ஷன்ல கடைசி வரைக்கும் நின்னு 5 மணி முடிச்சு கவுண்டிங் முடிச்சு என்னாலும் சரி நாங்க எதுக்காக நிக்கிறோமோ அந்த நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். கூட மாட்டாங்க. அநியாயம் அராஜகம். போலீஸ் வந்து அவர் அடிக்காதீங்க. நான் வேடிக்கை பார்த்துட்டேன். வேடிக்கை பார்த்துட்டேன். யாரு போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டேன். அவர் பாதுகாக்கல.